الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهده اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له واشهد ان لا الہ الا اللہ وحده لا شریک له واشهد ان محمدا عبده ورسوله. اعوذ باللہ من الشیطان الرجیم. بسم اللہ الرحمن الرحیم. یا ایھا الناس اتقوا ربکم الذی خلقکم من نفس واحدہ وخلق منها زوجها وبث منہما رجالا کثیرا ونساء واتقوا اللہ الذی تساءلون به والارحام ان اللہ کان علیکم رقیبا. وقال نبینا صلی اللہ علیہ وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லடியார்கள், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜுமா தொழுகை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவினுடைய முதல் ஹுத்பாவில் ரமலானுக்கு பின் நாம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிய இருக்கிறோம். கண்ணியமும் மகத்துவமும் மிக்க புனிதமான ஒரு மாதம் நம்மை விட்டும் விடை பெற்று ஷவ்வால் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கண்ணிய மிகுந்த மாதம் நம்மிடத்திலே வரக்கூடிய நேரத்தில் இபாதத்துகளும் அமல்களும் நற்குணங்களும் நம்மிடத்திலே அதிகமாக காணப்பட்டது. ஆனால் பெரும்பாலான மக்களிடத்தில் ரமலான் முடிந்ததற்கு பிறகு எந்த ரமலானில் அமல்களை அதிகம் செய்தார்களோ, எந்த ரமலானில் இபாதத்துகளையும் நற்குணங்களோடும் வாழ்ந்தார்களோ, அதே ரமலான் முடிந்ததற்கு பிறகு அதை விட்டும் மக்கள் தூரமாகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதை தான் ஒரு அறிஞர் சொல்வார், குன் ரப்பானியன், நீங்கள் ரப்பானிகளாக இருங்கள், வலா தக்குன் ரமலானியன், ரமலானிகளாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ரமலானி என்று சொன்னால் ரமலானிலே மட்டுமே இபாதத்துகளை செய்யக்கூடியவர்கள், ரமலானிலே மட்டுமே தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மக்கள், ரமலானிலே மட்டுமே நன்மைகளை செய்யக்கூடியவர்கள், ரமலானுடைய காலகட்டத்தில் ஒரு பேணுதலோடு இருப்பவர்கள். ஆனால் ரமலான் முடிந்ததற்கு பிறகு அவர்களிடத்தில் எந்த அமலையும் பார்க்க முடியாது. ரப்பானிகள் என்று சொன்னால் ரமலானிலே மட்டும் அந்த ரப்பை வணங்கக்கூடியவர்கள் அல்ல, ரமலான் முடிந்ததற்கு பிறகும் எல்லா காலகட்டத்திலும் அந்த ரப்பை வணங்கக்கூடியவர்கள் தான் ரப்பானிகள். பல மக்களுடைய எண்ணங்கள், ரமலானிலே நாம் சில இபாதத்துகளை செய்தால் இறைவனோடு ஒரு நெருக்கத்தை பெற்று நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அதற்கு பிறகு ஏதோ நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அமல்களை செய்தால் போதும், அல்லது வருடத்திற்கு ஒரு முறை 29-30 நாட்கள் நோன்புகளை நாம் நோற்றால் போதும், படைத்த இறைவனுக்கென்று நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நாம் செய்து விட்டோம் என்று பல மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ரமலான் முடிந்ததற்கு பிறகும் அந்த அமல்கள் நம்மிடத்திலே தொடரும் பொழுது நல்ல நல்ல பேச்சுக்கள்
நல்ல குணங்கள் நம்மிடத்திலே தொடரும் பொழுதுதான் அந்த ரமலான் நம்மை பண்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் எத்தனையோ வசனங்களிலே கேட்கிறான், அஃபலா தஅக்கிலூன், நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா? அஃபலா ததக்கரூன், நீங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கிறான். நல்ல படிப்பினையும் இறை அச்சமும் நல்ல மாற்றங்களும் அந்த ரமலான் நம்மிடத்திலே ஏற்படுத்தியது என்று சொன்னால், ரமலான் முடிந்ததற்கு பிறகும் நம்மிடத்திலே நல்ல மாற்றங்களோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே பெரும்பாலான மனிதர்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வலக்கத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அதாவது பெரும்பாலான மக்களை மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை நாம் நரகத்திற்கென்று அவர்களை நாம் படைத்திருக்கிறோம் என்று. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நரகத்திலே நாம் ஒருவராக மாறிவிடக் கூடாது என்பதற்காக ரமலானிலே சில பேணுதல்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்தோம். நினைத்து பாருங்கள், 29 நாட்கள் நம்மிடத்திலே இபாதத்துகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டது. மற்ற நேரங்களில் எப்படி பொடுமூக்காக இருந்தோமோ ரமலானிலே நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது என்று அந்த இபாதத்துகளில் குறித்த நேரத்திலே நிறைவேற்றினோம். அதே போல் காலை முதல் மாலை வரைக்கும், அதாவது ஒரு 3 விஷயங்கள் மட்டும்தான் ரமலானிலே நாம் நோன்பு நோற்றிருக்கும் பொழுது செய்யக்கூடாது. மற்ற எல்லா விஷயங்களும் ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் நாம் செய்யக்கூடாதவை. ஆனால் நம்மிலே பல மக்கள் அந்த ஒரு சில விஷயங்களுக்கு மட்டுமே நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பிறகு பழையபடி நம்முடைய நிலைமைகளை நாம் மாற்றிக்கொள்கிறோம். எந்த 3 விஷயங்களே நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தும் கூட ரமலானிலே அல்லாஹ்விற்காக நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்பதற்காக வேண்டி அந்த அனுமதிக்கப்பட்டது நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருந்தும் நமக்கு அருகில் இருந்தும் கூட அதையெல்லாம் நாம் தொடாமல், குடிக்காமல், உண்ணாமல், பருகாமல், நமக்கென்று அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனைவியிடத்திலே இல்லறத்திலே கூட ஈடுபடாமல் நம்முடைய காலை முதல் மாலை வரை நம்முடைய நேரங்களை கழித்தோம். காரணம், இறைவன் இதை தடுத்திருக்கிறான். இதை நோன்பு நோற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் செய்வோமேயானால் அந்த நோன்பு வீணாகிவிடும். அதற்கென்று பரிகாரங்கள் இருக்கிறது என்றெல்லாம் அந்த சட்ட திட்டங்களை நாம் அறிந்து ஒரு பேணுதலோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்தோம். ஆனால் அது மட்டுமல்லாமல் இன்னும் பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோள் சொல்வது, இது போன்ற விஷயங்களை விட்டும் நாம் தவிர்ந்திருந்தோம். என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்தில் பொய்யான பேச்சுக்களையும் செயல்களையும் அவர்கள் விட்டுவிடவில்லையோ அல்லாஹ்விற்காக அவர்கள் நோன்பு நோற்பதில் எந்த விதமான தேவையும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் நாம் புறம் பேசுவதை விட்டு விலகி இருந்தோம். எப்பொழுது? ரமலானில் நோன்பு நோற்றிருக்கும் பொழுது. பொய் பேசுவதை விட்டு விலகி இருந்தோம். கோள் சொல்வதை விட்டு விலகி இருந்தோம். பிறரிடத்திலே கோபமாக நடப்பதை விட்டும் நாம் விலகி இருந்தோம். தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொண்டோம். ஆனால் பலர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இது நோன்புல மட்டும்தான், புறம் பேசுவது கூடாது என்பது நோன்பிலை மட்டும்தான் என்று நினைக்கிறார்கள். அதே ரமலான் முடிந்ததற்கு பிறகு புறம் பேசுவது அதிகமாக மக்களிடத்திலே இருப்பதை பார்க்கிறோம். பொய் சொல்வது அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். பிறரை பற்றி கோள் சொல்வது அதிகமாக மக்களிடத்திலே பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ செயல்கள் ரமலானிலே எப்படி ஒரு பேணுதலோடு நாம் இருந்தோமோ அதே நிலைகள் ரமலான் முடிந்ததற்கு பிறகும் நம்மிடத்திலே காண்பதை பார்க்கிறோம். சமீபத்திலே கூட ஒரு செய்தியை பார்த்தோம். அதாவது பள்ளிவாசல்கள் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியது என்று சொல்லி, பள்ளிவாசல்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியது. விருந்தாளிகளாக வந்தவர்களெல்லாம் என்னை விட்டு சென்று விட்டார்கள், குடும்பத்தினர்கள் மட்டுமே என்னோடு இருக்கிறார்கள் என்று ஒரு பள்ளிவாசல் பேசியது என்று ஒருவர் ஒரு பதிவு செய்கிறார். யதார்த்தமாக பார்க்கிறோம். ரமலானிலே மக்களுடைய நிலைமைகள் எந்த அளவிற்கு சுன்னத்தை பின்பற்றுவதில், நஃபிலான இபாதத்துகளை பின்பற்றுவதில், நல்ல வார்த்தைகளை கேட்பதில் எந்த அளவிற்கு ஒரு பேணுதலோடு நாம் இருந்தோமோ அதே நிலைகள் ஏன் நம்மிடத்திலே தொடரவில்லை? என்ன காரணம்? இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால்
அந்த நோன்பு நம்மை பண்படுத்தவில்லை, ரமலான் நம்மிடத்தில் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரமலானிலே அதிகமாக இரவு தொழுகைக்கு கியாமுல் லைல்களை நாம் தொழுதோம். ரமலான் முடிந்ததற்கு பிறகு நம்மிலே எத்தனை பேர்கள் அதை தொழுது கொண்டிருக்கிறோம்? வித்ருடைய தொழுகை நாம் எத்தனை பேர்கள் தொழுது கொண்டிருக்கிறோம்? அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு என்று மக்கள் நினைக்கிறார்கள். அந்த மாதம் முடிந்து விட்டால் அடுத்து பல மக்களுடைய நிலைமைகள் அடுத்த ரமலானிலே தான் அந்த இரவு தொழுகையை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். வித்ருடைய தொழுகையை தொழுவதை பார்க்கிறோம். இபாதத்துகள் எல்லாம் அப்படியே பொங்கக்கூடிய நிலைமையில் ஈமானுடைய உச்சகட்டத்திற்கு ரமலானில் இருக்கிறார்கள். அது முடிந்ததற்கு பிறகு அதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாததை போல யாரோ ஒருவரை போல சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞராக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பல மக்கள் ஏதாவது ஒரு கனவை கண்டால் அதை குறித்துள்ள ஒரு விளக்கத்தை கேட்பார்கள். அப்போ இந்த அனஸ் இப்னு மாலிக் அவர்கள், நமக்கு கனவு வரவில்லையே, ஏதாவது ஒரு கனவை கண்டால் அதை குறித்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதற்குண்டான விளக்கத்தை நாமும் கேட்கலாமே என்று நினைக்கும் பொழுது, ஒரு நாள் அவர் பள்ளிவாசலில் தூங்குகிறார். திடீரென்று ஒரு கனவு வருகிறது. அடுத்த நாளைக்கு அதற்குண்டான விளக்கத்தை கேட்கிறார். யா ரசூலுல்லாஹ், நேற்றைய தினம் நான் ஒரு கனவை கண்டேன். அந்த கனவிலே எப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்றால், நரகம், அந்த நரகத்திலே எனக்கு தெரிந்த நிறைய முகங்களை நான் பார்த்தேன். அன்றாடம் யார் யாரையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேனோ இப்படிப்பட்ட அதிகமான முகங்களை அந்த நரகத்திலே பார்த்தேன். அவர்கள் அதிலே வேதனை செய்யப்படுகிறார்கள். ஆனால் அந்த வேதனை செய்யப்படக்கூடிய நபரில் நானும் ஒருவராக இல்லை என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ட கனவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லி அதற்கான விளக்கத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸே, நீங்கள் கண்ட கனவினுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அதாவது நீங்கள் அந்த நரகவாசிகளில் ஒருவராக இல்லாமல் இருப்பதற்கு காரணம், எப்பொழுதெல்லாம் இந்த இரவு தொழுகை கியாமுல் லைலை தஹஜ்ஜத்தை நீங்கள் தொழுது வருகிறீர்களோ தொழக்கூடிய காலமெல்லாம் அதிலே ஒருவராக நீர் இருக்க மாட்டீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அனஸ் இப்னு மாலிக் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் மரணம் அடைகின்றது வரைக்கும் ஒரு நாள் கூட கியாமுல் லைலை தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை அவர்கள் விட்டதே கிடையாது. அதோடு இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள், எந்த அளவிற்கு நாம் அந்த இபாதத்திலே ஆர்வம் காட்டுகிறோம். ரமலானுடைய காலகட்டத்தில் ஃபர்துனுடைய தொழுகைக்கும் இந்த நஃபிலான சுன்னத்தான இபாதத்துகளுக்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம் ரமலான் முடிந்ததற்கு பிறகு நம்மிடத்தில் ஏன் தொடரவில்லை என்று சொன்னால், ஷைத்தானுடைய ஆதிக்கங்கள் நம்மிடத்தில் அதிகமாகி விடுகிறது. எத்தனையோ செய்திகளை நாம் கேள்விப்பட்டும் அந்த மாற்றங்கள் நம்மிடத்திலே வராததனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அது போன்றுள்ள செயல்கள் நம்மிடத்திலே தொடர்ச்சியாக இல்லை என்பதுதான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட நரகவாசிகளில் நீரும் ஒருவராக இருக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்றால், தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் அந்த கியாமுல் லைலை தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு வார காலகட்டத்தில் நம்மிலே எத்தனை பேர்கள் அதற்கு பிறகு ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஞாயிறு திங்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிய நம்மிலே எத்தனை பேர்கள் இந்த 4-5 நாட்களில் கியாமுல் லைலை நாம் தொழுகையை நிறைவேற்றினோம், வித்ருடைய தொழுகையை நாம் நிறைவேற்றினோம். நாம் என்ன நினைக்கிறோம்? அதுதான் எனக்கு கடமை இல்லையே, அது என் மீது கடமையாக்கப்பட்ட இபாதத் இல்லையே, கடமைக்கு தானே நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே விசாரணை. இதெல்லாம் சுன்னத்தான நஃபிலான இபாதத்துகள் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஃபிலான இபாதத்துகளின் மூலம் மட்டும்தான் அல்லாஹ்வை நீங்கள் நெருங்க முடியும். நஃபிலான உபரியான இபாதத்துகளின் மூலம்தான் அல்லாஹ்வை நீங்கள் நெருங்க முடியும். ஃபர்லை கொண்டு மட்டுமல்ல, ஃபர்லை கொண்டு நெருங்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் அதை குறித்து நமக்கு சொல்லவில்லை.
இந்த கியாமுல் லைல் தஹஜ்ஜத் என்பது நஃபிலான வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்திலே கூட அது வரும் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட உபரியான இபாதத்துகள் நம்மிலே எத்தனை பேரிடத்திலே இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமா, இபாதத்துகளிலே ஒரு விஷயத்தில் ரமதான் முடிந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட சில சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பல மக்களிடத்தில் இன்னும் தொடர்ச்சியாக அந்த இபாதத்துகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரமதானுக்குரிய இபாதத் என்று மட்டும் நம்மிலே யாரும் நினைத்து விடக்கூடாது. அதே போல ரமதானுடைய காலகட்டத்தில் ஒரு சகோதரத்துவ தன்மையோடு நாம் வாழ்ந்தோம். நமக்கு மத்தியிலே பொன் சிரிப்புகளோடு, நல்ல சிரித்த முகத்தோடு சலாம் சொல்வது, நல்ல குணங்களோடு அஹ்லாக்குகளோடு, பிறரை பற்றி புறம் பேசாமல் பொய் பேசாமல், எல்லோரும் நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான் என்கிற அந்த சிந்தனை நம்மிடத்தில் வெளிப்பட்டது. ஒருவரை ஒருவர் பெருநாள் தொழுகையை முடித்ததற்கு பிறகு முசாஃபஹா செய்து ஒருவரை ஒருவர் கட்டி ஆற தழுவி பெருநாளுடைய வாழ்த்துக்களை நாம் பரிமாறினோம். ஆனால் அதே பெருநாளுடைய தினம் முடிந்ததற்கு பிறகு திரும்பவும் நமக்கு மத்தியிலே பகைமையும் குரோதமும் சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் அது இல்லாமல் இன்றைக்கு வெறுப்புணர்வுகளோடு, அதாவது அசிங்கமான கெட்ட தீய வார்த்தைகளை பேசக்கூடிய நிலைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ரமதானில் 29 நோன்புகளை நாம் நோற்றி என்ன பயன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல செய்திகளை நாம் பார்க்கிறோம். ரமதானிலே எப்படி நாம் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த தீய பேச்சுக்களையும் பேசாமல் நம்மை காத்து கொண்டோமோ அதே நிலைகள் நம்மிடத்திலே தொடர வேண்டும். ஏதோ நான் கோபத்தில் பேசிட்டேன், அவசரத்தில் பேசிட்டேன். அவசரம் யாருடைய செயல்? அல் ஆஜிலத்து மின ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே. என்ன காரணம்? அந்த சகோதரத்துவம் என்பது ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் நமக்கு மத்தியிலே சகிப்புத்தன்மை என்பது ஏன் இல்லாமல் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது? ஏன் நமக்கு மத்தியிலே அவன் சக முஸ்லிம், அவனும் முஸ்லிம், நானும் முஸ்லிம் என்கிற அந்த சகோதரத்துவ தன்மை என்பது இன்னைக்கு பல மக்களிடத்திலே இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எப்படி மற்ற ஜாதியினர்களிடத்திலே தீண்டாமை என்பது இருக்கிறதோ அதே சூழ்நிலைகள் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலும் நான் அதை சார்ந்தவன், நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நீ அந்த ஊரை சார்ந்தவன், நான் இந்த ஊரை சார்ந்தவன் என்கிற பாகுபாடும் வித்தியாசமும் இன்றைக்கு பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இந்த உலகத்திலே கட்டமைத்தார்கள் என்பதற்கு வரலாறு ரீதியாக பல செய்திகளை நாம் பார்க்கலாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார். இப்னு சௌதா. என்ன வார்த்தை? இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்க முடியவில்லை. ஓடோடி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். எங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்களோ அங்கெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன கஷ்டமும் கவலையும் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மகிழ்வை கொடுத்தது, அவர்களுடைய மனதை ராகத்துப்படுத்தியது தொழுகைதான் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும் கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்வார்கள், யா பிலால் ஃபரிஹ்னா பிஸ்ஸலாம், தொழுகையை கொண்டு நாம் சந்தோஷம் அடைவோம், மகிழ்ச்சி அடைவோம், நிம்மதி அடைவோம் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி கஷ்டங்களும் கவலையும் ஏற்படும் பொழுதெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சூழலிலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தார்கள் என்று வரலாறுகளை செய்திகளை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிலால் ஓடோடி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், அபூதர் அவர்கள் என்னை பார்த்து கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார். நான் கருப்புதான், என்னுடைய தாய் கருப்புதான், எங்களுடைய வம்சங்கள் கருப்புதான், எங்களுடைய ஊரை சார்ந்தவர்கள் கருப்புதான்.
நாங்கள் எல்லோருமே கருப்பின அடிமைகள் தான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொன்னதற்கு பிறகு எல்லோரும் நீங்கள் சொன்னீர்களே, கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வினுடைய அடியார்களாக சகோதரர்களாக நீங்கள் வாழுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே. இந்த கலிமாவை நான் சொன்னதற்கு பிறகு நானும் அல்லாஹ்வினுடைய அடிமை, நீங்கள் இறைவனுடைய தூதர், இறைவனுடைய அடிமை என்று பல கட்டத்திலே சொல்லியிருக்கிறீர்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்சாரிகளாக இருக்கட்டும், முஹாஜிர்களாக இருக்கட்டும், எல்லோரும் செல்வத்திலே உயர்ந்தவர்களாக இருக்கட்டும், பாரம்பரியத்திலே உயர்ந்தவர்களாக இருக்கட்டும், அடிமைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். ஆனால் என்னை பார்த்து இந்த அபூதர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப கவலையோடு வருத்தத்தோடு பிலால் அவர்களை சமாதானப்படுத்தி, சொல்லுங்கள், வர சொல்லுங்கள் அபூதர் அவர்களை என்று மற்ற சஹாபாக்களிடத்திலே கட்டளையிடுகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூதர் அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஏன் இம்ராவுக்க ஜாஹிலியா, நீங்கள் இன்னும் அறியாமை கால செயலிலே தான் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? மடமைத்தனமும் அறியாமைத்தனமும் இன்று வரைக்கும் உங்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறதா? எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பிலாலை பார்த்து சொல்லிவிட்டீர்கள்? அவர் யார்? ஒரு கருப்பின அடிமையாக இருந்தவர்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, தீண்டாமை என்பது கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் கிடையாது, பாரம்பரியத்தால் உயர்ந்தவன், செல்வத்தால் உயர்ந்தவன், இப்படிப்பட்ட எந்த பாகுபாடும் இந்த மார்க்கத்திலே கிடையாது. நாம் எல்லோரும் அல்லாஹ்வினுடைய அடிமைகள் தான். ஆனால் என்ன வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் இந்த பிலாலை பார்த்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டவுடன் அபூதர் அவர்களால் தாங்க முடியவில்லை. அறியாமல் தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பிலாலை பார்த்து நாம் சொல்லிவிட்டோமே என்று கடுமையாக அதை நினைத்து வருத்தப்படுகிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கெல்லாம் செல்வார்களோ அங்கெல்லாம் அபூதர் அவர்கள் பின்னாலே சென்று, பிலாலே என்னை மன்னித்து விடுங்கள், பிலாலே என்னை மன்னித்து விடுங்கள் என்கிற அந்த வார்த்தையை காணக்கூடிய இடங்கள், கடை வீதிகள், வீடுகள், பள்ளிவாசல்கள் என்று கூட பார்க்காமல் மக்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார்களே, இந்த மக்களுக்கு மத்தியிலே போய் எப்படி பிலால் இடத்திலே நாம் மன்னிப்பை தேடுவது என்று கூட பார்க்காமல் செல்லக்கூடிய இடமெல்லாம் பிலாலுக்கு பின்னாலே சென்று என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இன்னும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், அதாவது பிலாலினுடைய காலுக்கு பக்கத்திலே போய் அப்படியே கீழே தன்னை தரையிலே படுத்துக்கொண்டு சொல்வார்களாம், பிலாலை உங்களுடைய காலால் என்னுடைய கன்னத்திலே மிதியுங்கள், உங்களுடைய காலால் என்னுடைய கன்னத்திலே மிதியுங்கள். என்ன வார்த்தை பேசிவிட்டார்? என்ன வார்த்தை? சொத்தை அபகரித்தாரா அல்லது வேறு ஏதாவது வார்த்தையை பேசிவிட்டாரா? கருப்பியின் மகனே என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அது எந்த அளவிற்கு அவர்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு எத்தனையோ அசிங்கமான மோசமான வார்த்தைகளை பேசுகிறோம். இப்பொழுது ரமலானிலே நோன்புகளை நோற்றதற்கு பிறகு இப்படிப்பட்ட மோசமான அருவருக்கத்தக்க செயல்கள் மக்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். ஏதோ ரமலானுக்கு மட்டும்தான் நம்முடைய நாவுக்கு நாம் பூட்டு போட்டு விட்டோம், நம்முடைய காதுக்கு நாம் பூட்டு போட்டு விட்டோம், நம்முடைய பார்வைக்கு பூட்டு என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ரமலான் முடிந்ததற்கு பிறகும் அதே போன்றுள்ள ஒழுக்க மாண்புகள், ஒழுக்க செயல்கள், பண்பாடுகள், சகோதரத்துவம் என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ரமலான் மாதம் முடிந்ததற்கு பிறகு அடுத்த ரமலானிலே வரக்கூடிய நாட்களில் நாம் பார்த்து கொள்ளலாம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ரமலான் தான் நம்மை விட்டு விடைபெற்றதை தவிர இபாதத்துகள் நம்மை விட்டு விடைபெறவில்லை. நாம் ரமலானிகளா ரப்பானிகளா என்பதை இந்த நேரத்திலே நாம் முடிவு செய்து ரப்பானிகளாக வாழக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் எப்படி அமல்களும் நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் இருந்ததோ அதே போல் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மிடத்திலே தொடர வேண்டும்.
ஏனென்று சொன்னால் இந்த ரமலானிலே நாம் எப்படி கடமையாக்கப்பட்ட நோன்புகளை நோற்றோமோ அதே போல இந்த ஷவ்வால் பிறை 2 இருந்து 6 நோன்பு என்பதை ஷவ்வாலுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்க நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். நம்ம சில பேர் என்ன நினைக்கிறோம், இது சுன்னத்தான நோன்பு தானே அப்படிங்கிறதுனால அதுக்கு பெரிய அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அது எந்த அளவிற்கு என்று சொன்னால் காலமெல்லாம் நோன்பு நோற்ற ஒரு நன்மை அந்த நோன்பிற்கு அதற்குண்டான சிறப்புகள் உண்டு. இன்னும் பல அறிஞர்கள் சொல்லும் பொழுது அந்த நோன்பை நாம் தொடர்ச்சியாக தான் 6 நாட்கள் வைக்க வேண்டும் என்பது அல்ல. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸில் ரமலானிலே நோன்பு நோற்று அதை தொடர்ந்து யார் ஷவ்வாலிலே 6 நோன்பு நோக்கிறார்களோ என்கிற இந்த வாசகத்திற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் தொடர்ச்சியாகவோ அல்லது விட்டுவிட்டோ இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்புகளை நாம் நோக்கலாம். இன்னும் சில பேர்களுக்கு மத்தியில் என்ன ஒரு சந்தேகம் என்று சொன்னால், ரமலானில் நாம் சில நோன்புகளை விட்டிருப்போம். அப்போ அந்த ரமலானுடைய நோன்பிற்கு அந்த நோன்பை நாம் கலா செய்ய வேண்டுமா அல்லது முதல்ல ஷவ்வாலுடைய நோன்பை நோக்க வேண்டுமா என்று பார்க்கும் பொழுது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கலா செய்யப்பட்ட நோன்பை முதலிலே நோக்க வேண்டும். 5 நோன்பை 6 நோன்பை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை நோக்க வேண்டும், அதற்கு பிறகு ஷவ்வாலுடைய நோன்பு. இன்னும் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லும் பொழுது அதாவது முதல்ல ஷவ்வாலுடைய நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், விடுபட்ட அந்த ரமலானில் விடுபட்ட நோன்பை அடுத்த ஷஅபானுக்கு முன்னால் அதை அவர்கள் நோற்று விடுவார்கள், கலா செய்வார்கள். எனவே ஷவ்வாலிலே நோக்கக்கூடிய இந்த 6 நோன்பு என்பது ஷவ்வாலிலே மட்டும்தான் நாம் நோக்க முடியும். ஷவ்வால் முடிந்து விட்டது என்று சொன்னால் இந்த 6 நோன்புகளை நாம் நோக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட இந்த நோன்பு சுன்னத்தான நோன்பு என்று இதிலே நாம் ரொம்ப பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது. சுன்னத்தான நஃபிலான இபாதத்துகள் மூலம்தான் அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியும். எனவே அப்படிப்பட்ட இந்த நோன்பிற்கும் நாம் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து எப்படி ரமலானிலே நம்முடைய இபாதத்துகளை நோன்பினுடைய காலகட்டத்தில் நாம் இருந்தோமோ அதே போல் ரமலான் முடிந்ததற்கு பிறகும் நம்மிடத்தில் நல்ல அமல்களும் இபாதத்துகளும் தொடர வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் யாருக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துகிறான். பொதுவாக இன்றைக்கு கல்வி என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று கேட்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய அந்தஸ்து எதன் மூலம் உயர்த்தப்படுகிறது? ஈமான் கொண்ட காரணத்தினாலும் யாருக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்திருக்கிறானோ அவர்களுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துகிறான். அப்போ இப்படிப்பட்ட இந்த கல்வி என்பது குறிப்பாக மார்க்கத்தை பற்றியுள்ள இல்மு என்பது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று. காரணம், இன்றைக்கு அந்த இல்மு இல்லாததனுடைய விளைவு தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்பதை போல எல்லோரும் எனக்கு ஒரு 20 நிமிடம் 10 நிமிடம் பேச தெரியக்கூடிய நானும் ஒரு தாயி என்று மக்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் பல குளறு வழிகளோடு பல தஜ்வீத் மஹ்ரஜ்கள் இல்லாமல் ஏதோ தன்னுடைய சுய அறிவுக்கு உட்பட்ட நிலையில் மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு காலகட்டத்திலே, ஒரு குழப்பமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ கல்வியாளர்கள் மரணத்தின் மூலம் நம்மை விட்டு மறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே கல்வியை கற்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியாளர்களுக்குரிய கண்ணியங்கள் மக்கள் மத்தியில் இன்றைக்கு பாதுகாக்கப்படவில்லை. இப்படியெல்லாம் பல சூழ்நிலைகள் இருந்தும் மார்க்கத்தை பற்றி உள்ள இல்மு விஷயத்தில் நாம் இன்றைக்கு மிக பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு சட்டம் தெரியல அப்படின்னு சொன்னால்
அது தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு அந்த நேரத்தில் அதோடு நம்முடைய இல்மை நாம் முடித்து விடுகிறோம். ஆனால் அடிப்படையான தொழுகையை நாம் நிறைவேற்றும் பொழுது கூட அதிலே பேண வேண்டிய சுன்னத்துகள், ஃபர்துகள், முஸ்தஹப்புகள் என்ன, இப்படிப்பட்ட எதையுமே தெரியாதவர்களாகத்தான் முஸ்லிம்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு நிகழ்வும் கூட. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் மார்க்க அறிஞர்கள், இன்றைக்கெல்லாம் மார்க்க அறிஞர்களை குறித்து மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள் பல இமாம்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா போன்ற பல்வேறு இமாம்கள் இந்த மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த இடம் எங்க? காஸா. இது அங்கேதான் அவர்கள் பிறக்கிறார்கள். அங்கே அவர்கள் பிறந்து கிட்டத்தட்ட 2 வயதிலே அவர்களுடைய தந்தை மரணித்து விடுகிறார். முஹம்மது இப்னு இத்ரீஸ் அவர்களுடைய பெயர். அவர்களுடைய தாய் ஃபாத்திமா. அப்போ அவர்களுடைய பூர்வீகம் எது என்று சொன்னால் மக்கா. அதற்கு பிறகு அந்த தாய் தன்னுடைய மகனை 2 வயதிலே அழைத்து மக்காவிற்கு சென்று விடுகிறார்கள். மக்காவிற்கு சென்று 6 வயதிலே தன்னுடைய மகனை ஹாஃபிலாக அவர்கள் மாற்றுகிறார்கள். யாரை? அந்த இமாம் ஷாஃபியினுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய தாய் இருக்கிறார்கள். 6 வயதில் தன்னுடைய மகனை ஹாஃபிலாக மாற்றுகிறார்கள். அதற்கு பிறகு 2 வருடம் மார்க்கத்தை பற்றி உள்ள அந்த இல்மை கொடுக்கிறார்கள். அந்த இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எங்கு செல்கிறார்கள்? அன்றைய தினம் மதீனா, இன்றைக்கு ஜாமியா இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய மதீனா யூனிவர்சிட்டி என்று அறியப்படக்கூடிய, அது அன்னைக்கு ரொம்ப ஒரு சிறிய ஒரு கற்கை கூடமாக இருந்தது. அப்போ அதில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக இருந்து பல மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். இமாம் மாலிக் அவர்களிடத்திலே தன்னுடைய மகன் படிக்க வேண்டும் என்பது இமாம் ஷாஃபியினுடைய தாயினுடைய ஆசை. அதே போல தன்னுடைய மகனை கொண்டு படிப்பதற்காக விடுகிறார்கள். விடக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மகன் ஹாஃபிஸ். அப்போ இமாம் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தொகுத்த முஅத்தா மாலிக் என்கிற அந்த ஹதீஸ் தொகுப்புகளை சங்கிலி தொடர்களோடு யார் யாரிடத்திலிருந்து எந்தெந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கெல்லாம் நாம் ஒரு ஹதீஸை நஸ்ஸோடி நம்மள இன்னைக்கு எத்தனை பேர்களுக்கு சொல்ல முடியும்? லா தஅக்குலு பிஷ்ஷிமால் ஃபஇன்ன ஷைத்தான யாக்குலு பிஷ்ஷிமால். இடது கையால் நீங்கள் சாப்பிடாதீர்கள், ஷைத்தான் இடது கையால் சாப்பிடுகிறான். இந்த ஒரு ஹதீஸை யார் அறிவித்தார்? எந்த நூலில் அது வந்திருக்கிறது? இங்கு இருக்கக்கூடிய நமக்கு எத்தனை பேர்களுக்கு ஒரு சிறிய ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்வோம். லா யஷ்ரிபன்ன அஹதுக்கும் காயிமன், உங்களில் ஒருவர் நின்று கொண்டு குடிக்க வேண்டாம் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ், இதை அறிவித்தவர் யார்? எந்த நூலில் இது அறிவிக்கப்படுகிறது என்கிற அதனுடைய நஸ் என்று சொன்னால் அதனுடைய அரபி மூலத்தோடு நம்மள இன்றைக்கு எத்தனை பேர்களுக்கு ஒரு ஹதீஸை நம்மளால் சொல்ல முடியும்? எல்லாம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நவீன யுகத்திலே டெக்னாலஜியிலே ரொம்ப நாம் உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானத்தினுடைய உச்சக்கட்டத்திற்கு சென்று விட்டோம் என்றெல்லாம் பெருமையோடு நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு ஹதீஸை இந்த நாவால் இன்றைக்கு அரபி மொழியோடு நம்மால் உச்சரிக்க முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் கல்வியிலே எந்த அளவிற்கு நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு சான்று. அதிலே மிகப்பெரிய வேதனை, குர்ஆனை இன்றைக்கு ஓத தெரியாதவர்களாக நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்? என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? ரமலான் வந்து விட்டது, தொப்பிகளெல்லாம் தலைக்கு ஏறும், இபாதத்துகள் எல்லாம் அதிக முக்கியத்துவம். குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதத்தை கழித்து கொண்டிருக்கிறோமே. என்ன மாற்றங்கள் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது? இமாம் ஷாஃபி அவர்கள் இமாம் மாலிக் அவரிடத்தில் கூட்டி வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், முஅத்தா மாலிக்கை சங்கிலி தொடரோடு நான் தொகுத்த இந்த ஹதீஸுகளை மனனம் செய்தால்தான் அவர் என்னுடைய மாணவனாக இருப்பதற்கு தகுதி உடையவர் என்று இதை சொல்லிவிடுகிறார். அடுத்த 2 ஆண்டு காலம் அப்படியே சங்கிலி தொடர்களோடு அவர்கள் தொகுத்த அனைத்து ஹதீஸுகளையும் இமாம் ஷாஃபி அவர்கள் மனனம் செய்துவிட்டு திரும்ப இமாம் மாலிக் அவர்களிடத்திலே செல்கிறார்கள். சென்று 2 ஆண்டு காலம் படித்துவிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியோடு தன்னுடைய தாயை சந்திக்க மக்காவிற்கு வருகிறார்கள். அந்த தாயிடத்திலே தாய் கேட்கிறார், நீங்கள் என்னிடத்திலே எதை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? அவர் சொல்கிறார், ஜிஇது பில் இல்மி வல் அதப். என்ன வார்த்தை? ஜிஇது பில் இல்மி வல் அதப், கல்வியையும் அதபையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். உடனே அந்த தாய் சொன்னார்கள், உஹ்ருஜ், வெளியேறு, நீ இன்னும் ஒழுங்கா படிக்கல,
திரும்ப போய் மக்காவில் போய் இமாம் மாலிக் அவரிடத்துல படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மகனை அனுப்பி விடுகிறார். அப்போ அவருடைய மகன் போய் தன்னுடைய ஆசிரியர் இமாம் மாலிக் அவரிடத்திலே சொல்லும் பொழுது, நானும் இதே போலதான் என்னுடைய தாயிடத்திலே படித்து முடித்து சொன்னவுடன் என்ன வார்த்தையை பயன்படுத்தினேன் என்று சொன்னால் கவனிக்க வேண்டும். ஜேது பில் இல்ம், கல்வியையும் அதவையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் என்னுடைய தாயும் இதே பதிலை சொல்லிதான் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். எப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜேது பில் அதபி வல் இல்ம், ஒழுக்கத்தையும் கல்வியையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா கல்வி என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதான் சொன்னார்கள், மல்லா அதபலகு வலா இல்மலகு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவர்களுக்கு கல்வியே கிடையாது. வெறுமனே கல்வியை மட்டும் கற்றுக்கிட்டு ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்மளாம் என்ன சொல்லுவோம், எல்லாம் போய் என்னத்தை படிச்சுட்டு வந்தான், ஒழுக்கமே இல்லை. முதல்ல ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை ஒழுக்கம். அப்போ இமாம் ஷாஃபி திரும்ப தன்னுடைய தாயிடத்தில் போய் சொல்கிறார்கள், ஜேத்து பில் அதபி வல் இல்ம், ஒழுக்கத்தையும் கல்வியையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவர்கள் அப்படியே பாசத்தோடு கட்டி அணைக்கிறார்கள் தன்னுடைய மகனை. அப்படியானால் கல்வியினுடைய தேவை என்பது எந்த அளவிற்கு, அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே மிக அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை என்பது எப்படி கேள்விக்குறியாக விடுவோமோ என்கிற ஒரு பயத்தோடு பல பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை சரியான முறையில் பண்படுத்த வேண்டுமானால் தாயும் தந்தையும், தாயாவது குறைந்தபட்ச அந்த கல்வி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு தந்தையும் ஏதோ நான் பிள்ளைக்கு உணவு கொடுக்கிறேன், ஆடையை கொடுக்கிறேன், மனைவிக்கு என்ன செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சுக்கிட்ட, முதன்முறையாக அடிப்படையாக அல்லாஹ்வை பற்றி உள்ள இல்மை நாம் கொடுத்தோமா, நாளை அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். அப்போ நாம் என்ன பதிலை சொல்ல போகிறோம் என்பதை நாம் நினைத்து பார்த்து இப்படிப்பட்ட கல்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கல்வி உடையவர்களாக மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் மாறுவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில் ஷர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.